நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவது பற்றி அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவருடைய ரசிகர்களும் தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்து வருகிறார்கள். ஏன் பாரதிய ஜனதா கட்சி கூட அவரை அரசியலுக்கு இழுக்க வேண்டும் என்று முயற்சிப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் அவர் அரசியலுக்கு வருவதை விடுதலை சிறுத்தைகள் எந்த வகையிலும் எதிராக பார்க்கவில்லை. அரசியலுக்கு வந்தால் அது அவருக்கான ஒரு ஜனநாயக உரிமை, அவருக்கான சுதந்திரம். அதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கும். போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்திருக்கிற போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக வரவேற்று ஆதரிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் இதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தமிழகம் முழுவதும் கடுமையான வறட்சியால் குடிநீருக்கு மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே முன்னாள் முதல்வர் OPS அவர்களும் இப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரதமர் வறட்சி நிவாரணம் ஒதுக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் மத்திய அரசு இதுவரையில் இதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் சிறிதும் அசைந்து கொடுக்காமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. மத்திய அரசின் இந்த பிடிவாதமான போக்கை, தமிழர் விரோத போக்கை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக அவர்களுக்கு உரிய நிவாரணம், வறட்சி நிவாரணம், முதல்வர் விடுத்த கோரிக்கையை ஏற்று வறட்சி நிவாரணத்தை வழங்க வேண்டும். இலங்கைக்கு சென்று வந்த நமது பிரதமர் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் சென்று தமிழர்கள் கோரிக்கைகளை, தமிழர்கள் வாழுகிற அந்த பகுதியில் இதுவரையில் மறுகட்டுமான பணிகள் ஏதும் நிகழாத நிலையில் அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டிருக்க வேண்டும் என்பது எமது வேண்டுகோள். இதுவரையில் மலையக தமிழர்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாத இந்திய அரசு இப்போது மலையக தமிழர்களை சந்தித்து பேசியது ஆறுதல் அளிக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஈழத்தமிழர்கள், வடக்கு கிழக்கு மாகாண தமிழர்கள், காணாமல் போனோர் இயக்கங்களை உருவாக்கி போராடி கொண்டிருக்கிற சூழலில் அவர்கள் விடுக்கிற அந்த கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. தமிழக அமைச்சர்கள் மீது இப்போ சரோஜா மேலே சொல்லியிருக்காங்க, 30 லட்ச ரூபா கேட்டாங்கன்னா ராஜமீனாட்சி. அது உண்மை என்றால் அதன் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு அதில் காலம் தாழ்த்தக்கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடாகும். இந்த உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி கர்ணன் மறுசீராய்வு மனு தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. உச்சநீதிமன்றம் திரு நீதியரசர் கர்ணனுக்கு எதிராக விதித்திருக்கிற தண்டனையை திரும்பப் பெற வேண்டும், அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு வேண்டுகோளாக விடுக்கிறோம். மேலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன என்பது சட்ட வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. எனவே இது ஒரு பேட் ப்ரீசிடென்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடக்கூடாது. நீதிபதிகளே விசாரிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. அரசியலமைப்பு சட்டத்தின்படி இம்பீச்மெண்ட் என்கிற அடிப்படையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலை பெற்று விசாரிக்க வேண்டும். அதுதான் சரியானது, முறையானது. ஆகவே இதை திரும்ப பெற்றுக்கொண்டு இம்பீச்மெண்ட் என்கிற அடிப்படையிலான விசாரணையை துவங்க வேண்டும். இருதரப்பு நீதிபதிகளையும் இம்பீச்மெண்ட்டுக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுகிறது. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். மேடம் இறந்த அந்த காலகட்டம் ஒரு அசாதாரண சூழ்நிலை. அந்த அசாதாரண சூழ்நிலையை பற்றி எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் சினிமாவில் இருக்கிறவங்களும் பேசியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு லாயர் கருத்து சொல்லலாம், டீச்சர் கருத்து சொல்லலாம், ஜேர்னலிஸ்ட் கருத்து சொல்லலாம், டாக்டர்ஸ் கருத்து சொல்லலாம், ஒரு ஆக்டர் கருத்து சொல்லக்கூடாதா?